சென்னையில் நடந்த ஒரு 2 நாட்கள் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் அங்கே இருக்கின்ற நம்முடைய ஒவ்வொரு மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற சிஓஸ், டிஓஸ், எஸ்பிடி சார்ந்திருக்கின்ற ஏஎஸ்பிடி இவங்களை மட்டும் அழைத்து நாங்கள் ரிவ்யூ மீட்டிங் நடத்துகிறோம். நாங்கள் அதில் குறிப்பாக விவாதிக்கப்பட்ட பொருட்கள் என்னவென்று சொன்னால், மொத்தம் எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றது, என்னென்ன வகையில் பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றது, அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய கட்டமைப்பு வசதி எப்படியெல்லாம் இருந்து கொண்டு இன்னும் என்ன தேவைப்பட்டு கொண்டிருக்கின்றது, அல்லது இப்பொழுது என்னென்ன வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, இது சார்ந்திருக்கின்ற பல கேள்விகள். என்ரோல்மெண்ட் வரும்போது ஒவ்வொரு ஆண்டும் இந்த அளவுக்கு நம்முடைய மாணவ செல்வங்களை இந்த கல்வியாண்டில் நாம் புதிதாக சேர்த்திருக்கின்றோம். ஒரே ஒரு குழந்தை மட்டும் சேர்த்த ஸ்கூல் எத்தனை, ஒரு ஸ்கூல்ல ஒரு குழந்தை கூட சேர்க்காத இருந்த ஸ்கூல்கள் எத்தனை என்பதை பற்றி பேசியிருக்கிறோம். குறிப்பாக இந்த டிராப் அவுட்டை பற்றி பேசும்பொழுது பல்வேறு காரணங்கள், மைக்ரேஷன், சைல்டு இல்னஸ், லேக் ஆஃப் ஹை ஸ்கூல் நியர்பை, ஸோ இது சார்ந்திருக்கின்ற சில கருத்துக்கள் நம்முடைய சிஓடிஓவுடன் பேசப்பட்டது. அது இல்லாமல் துறை சார்ந்து நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கான பணிகள், அதுக்கு சார்ந்திருக்கான கோப்புகள்லாம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை பற்றி அறிந்து கொள்வது, ஸ்லாஸ்ல நம்முடைய மாவட்டம் எந்த இடத்துல இருக்கிறது, இன்னும் நம்ம என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம செய்ய போகிறோம் என்பதை பற்றி பேசியது. குறிப்பாக இங்கே வரக்கூடிய 14417 சார்ந்திருக்கின்ற கம்ப்ளைண்ட்ஸ் மொத்தம் எத்தனை வந்திருக்கின்றது, அது சார்ந்து இந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற நம்முடைய பள்ளி குழந்தைகள் எந்தெந்த விதமான ஆக்டிவிட்டீஸில் இன்னைக்கு தங்களை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க, சாதனை மாணவர்களாக இருந்தார்கள் என்கின்ற அந்த பாராட்டுகளை பற்றி பேசியது. சிஓஸ் டிஓஸ்க்கு என்னென்ன தேவைப்படுகிறது, இதெல்லாம் இருந்தால் இன்னும் எங்களால் அதிகப்படியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும் என்கின்ற கருத்துக்கள் என்று தொடர்ந்து 2 நாட்கள் அங்கே அனைத்து 38 மாவட்டத்திலும் அனைத்து அந்த மாவட்டத்தை சார்ந்தவர்களாம் நாங்கள் உரையாற்றினோம். ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த சிஓஸ் நாங்கள் பேசும் பொழுது அவங்க இங்கே வருகை தந்திருக்கவங்களை யாருமே விட்டு கொடுக்காம தான் அங்கே பேசுகிறாங்க. அவங்க பேசும்போது, சார் எங்கள் மாவட்டத்தை சார்ந்திருக்காங்க சார், நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் எங்கள் டீச்சர்ஸ் எப்படிலாம் தெரியுமா சார் உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன மாதிரியான இன்னோவேட்டிவ் ஐடியாஸ்லாம் தெரியுமா சார் கொடுக்குறாங்க அப்படின்னு உள்ளபடியே எனக்கு பெருமையாகத்தான் இருந்தது. ஸோ ரிவ்யூ மீட்டிங் அப்படிங்கிறது வெறும் ஒரு அமைச்சர் ஒரு சிஓடிஓ மட்டும் அழைத்து நடத்தி விடாமல் அந்த சிஓஸ் டிஓவை அழைத்து நடத்திவிட வேண்டும், டிஓஸ் பிஓஸ் அண்ட் ஹெச்எம்ஸ் கூட்டி நடத்த வேண்டும். ஒவ்வொரு தலைமை ஆசிரியரும் பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற ஆசிரியர்களை அழைத்து இது போன்ற ரிவ்யூ மீட்டிங் நடத்தினா எங்களுக்கெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி நேரம் வர வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் நான் இந்த கூட்டம் முடிந்த பிறகு சரி ஒவ்வொரு மாவட்டத்திற்காக நாமே செல்வோம். இந்த கூட்டம் என்பது கண்டிப்பாக ஒருத்தரை கை நீட்டி குறை சொல்வதற்கான கூட்டமாக அது அமைந்திடக்கூடாது. வந்து உரையாற்றி விட்டு சொன்னோம் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் ஊக்கம் பெறுகின்ற கூட்டமாக அது அமைந்திட வேண்டும் என்று ஆசைப்பட்டு இது 13வது மாவட்டமாக இன்றைக்கு நான் நேரடியாக வந்திருக்கின்றேன். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள், அங்கே பேசுகின்ற தலைமை ஆசிரியர்கள் எல்லாம் சொல்லுகின்ற கருத்துக்கள், ஒவ்வொரு மாவட்டமும் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிற பார்க்கும்பொழுது சில மாவட்டங்கள் 10th 11th 12th பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸ்ல இருக்கிறாங்க. ஆனால் ஸ்லாஷ் ரிப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா 28வது இடம் 34வது இடம் என்று இருக்கிறார்கள். ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் 10th 11th 12th நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க, ஸ்லாஷ்ல 9வது இடத்துல இந்த மாவட்டம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது நம்முடைய மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் எந்த அளவுக்கு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த அந்த கவனத்தை செலுத்துகிறார் என்பதை எங்களால் உணர முடிகின்றது. நம் அனைவரின் சார்பாக அவருக்கு முதலினுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போன்று நம்முடைய 10th 11th 12th நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கோம். பட் ஸ்லாஷ் ரிப்போர்ட்ல டு பி இம்ப்ரூவ்டு பிளாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தண்டராம்பட்டு, செய்யாறு, திருவண்ணாமலை, வேம்பாக்கம், ஜவ்வாது ஹில்ஸ், அதே போன்று ஆவரேஜா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சேட்பட், அனக்காவூர், கலசப்பாக்கம், வந்தவாசி, துரிஞ்சாபுரம். ஆனால் அந்த வந்தவாசியும் துரிஞ்சாபுரமும் இன்னும் அதிகப்படியாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதே மாதிரி நல்ல பெர்ஃபார்மிங் பிளாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்னி, பெரணாமல்லூர், தெல்லார், வெஸ்ட் ஆர்னி, செங்கம், புதுப்பாளையம், கீழ்பெண்ணாத்தூர், போலூர் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்க நீங்களும் அந்த குட் பர்ஃபார்மன்ஸ் உள்ள வர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். ஏன்னா இன்னைக்கு நேற்று நான் பல்வேறு நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேன் என்று சொன்னாலும் நம்முடைய இந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கிற அமைச்சர் அவர் சென்னையில் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அழைப்பை ஏற்று அங்கே சென்றிருக்கிறார் என்று சொன்னாலும் அவர் நேற்று இரவு என்கிட்ட பேசும் பொழுது எங்களுடைய மாவட்டத்தை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்ற பாதைக்கு நீ கொண்டு செல்ல வேண்டும், அதற்கென்று நீ அந்த உன்னுடைய உரையில் அது இருந்துவிட வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லுகிறார்கள்.
உள்ளபடியே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன பெருமைன்னா இது போன்ற அமைச்சர்களும் இது போன்ற மாவட்ட ஆட்சித்தலைவரும் அமைஞ்சிட்டாங்கன்னே போதும் எங்களுடைய வேலை கம்மியாயிடும் எங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு அந்த மாவட்டம் சார்ந்து அது ஒரு பெருமையுள்ள மாவட்டமாக வர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களெல்லாம் இன்னைக்கு மக்கள் பிரதிநிதிகளாக இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களாக இருக்கிறார்கள். உள்ளபடியே பெருமை. ஸோ நம்மை பொறுத்த வரைக்கும் முன்னே ஒன்றா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்செப்டன்ஸ் நமக்கு தேவை. ஆமாம் சார், 3rd ஸ்டாண்டர்டில் என் குழந்தை இதில் பின்தங்கியிருக்கு, 5th இந்த பின்தங்கியிருக்கு, 8வது இது பின்தங்கியிருக்கு என்று நாம் பார்க்கிறோம். இங்கே பேசிய ஒரு தலைமை ஆசிரியர் சொன்னார், சார் 10th 12th நல்லா ரிசல்ட் கொடுக்குறோம், எங்கள் டீச்சர்ஸ் முழுக்க அதில் தான் கவனம் செலுத்துறாங்க. அப்படிங்கும்போது நம்மளோட அடிப்படை அறிவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிரைமரியில தான் தொடங்குது நமக்கு. ஸோ 8வது வரைக்கும் அந்த குழந்தைகள் நாம் வந்து நல்ல விதத்தில் தயார்படுத்துறோம் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த மாடல் ஸ்கூல் கான்செப்ட்லாம் கொண்டு வந்துட்டாங்க இல்லையா. அதில் 9th 10th 11th 12th நாங்களே அந்த குழந்தைகளை நாங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு நீங்கள் ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வெறும் 10 பேர் 20 பேர் மட்டும் போயிட்டு இருந்த ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இந்த 4 வருடத்தில் 923 பேர் ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சேர்ந்துருக்கிறாங்க. அது ஐஐடியாக இருந்தாலும், ஐஐஎம்-ஆக இருந்தாலும், நிஃப்டாக இருந்தாலும், நிப்டமாக இருந்தாலும், கிளாட்டை கிளியர் பண்ணிட்டு நேஷனல் லா யூனிவர்சிட்டியாக இருந்தாலும், இப்படி என்னதான் பிரைவேட் ஸ்கூலில் பல்வேறு வசதிகள்லாம் கொடுத்தாலும் அவங்களால வர முடியாது. ஆனால் நம்முடைய டீச்சர்ஸ் நினைச்சா இந்த போல பல்வேறு மாணவர்களை உருவாக்க முடியும், நிரூபிக்கிங்க பாருங்க. அதோட ஃபவுண்டேஷன் எங்க இருக்குன்னா பிரைமரியில இருந்தா. நீங்க பேசும்போது ஒவ்வொருவரும் ஒரு கருத்து சொல்றோம். பிரைமரியில ஒரு குழந்தைங்க இப்போ 10th 11th 12th போக முடியாது. நம்ம பெருமையா பேசும்போது எப்படி நம்ம வந்து பீரியாடிக்கலா போகணும். இப்போ நீங்க பேசும்போது T207ங்கிற ஒரு இதை பத்தி சொல்றீங்க. நீங்க 207 பத்தி பேசினா 206 வரைக்கும் இருக்கிறத நம்ம சரியான சொல்லி கொடுத்துட்டோமா லேர்னிங் அவுட்கம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். நம்ம ஒரு எழுத்தை பத்தி ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைக்கு சொல்றோம், நம்ம சொற்களாக அது மாறுது. அப்புறம் என்ன விகுதிகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்றோம், பிறகு சரியான வாக்கியங்களாக மாறுது. இப்படிதான் குழந்தை நம்ம வந்து தயார்படுத்துகிறோம் நம்ம. ஸோ இது வெறும் ஒரு தமிழ் பாடம் மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்திலும் இதுதான் வரப்போகுது, கணக்கிலும் இதுதான் வரப்போகுது, சயின்ஸ் எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா பேசிக் எங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காரணம் நீங்கள் 12th வரைக்கும் 10th 11th 12th நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு அந்த குழந்தைங்க நீங்கள் சொல்லித்தரது அப்படியே கிளிப்பிள்ள மாதிரி அப்படியே போய் எக்ஸாம் எழுதிட்டு அவங்க திருப்பி காலேஜுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே சப்ஜெக்ட்லாம் அப்படியே மாறும். அப்போ அந்த குழந்தைங்க மீண்டும் 8வது படித்த புத்தகத்தை வாங்கி பிறட்டுற மாதிரி இருந்துடக்கூடாது என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஸோ அதை நாம் அடிப்படையிலேருந்தே அந்த குழந்தைங்க நம்ம தயார் செய்து விட்டு போக வேண்டும். ஒரு காலத்தில் வெறும்னா இன்ஸ்ட்ரக்டிவ் அப்ஜெக்டிவ்ஸ், லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸை பற்றி மட்டுமே பேசிட்டு இருந்தோம். அதை பற்றி தான் தெரியும் எல்லாத்துக்குமே. இந்த கருப்பொருளை வந்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர வேண்டும் அப்படி மட்டும் தான் இருந்தோம். ஆனால் அது கற்றல் அடைவு லேர்னிங் அவுட்கம் பற்றி நம்ம பேசாமல் இருந்தோம். பட் நவ் வி ஸ்டார்டட் டாக்கிங் அபவுட் லேர்னிங் அவுட்கம். அந்த லேர்னிங் அவுட்கமோட அவேர்னஸ் முதல்ல நமக்கு இருக்குதா? இன்னைக்கு ஒரு நான் பாடம் நடத்த போறேன், எனக்கு டிஎல்எம் எல்லாமே எல்லாம் பக்காவாக நான் வச்சிருக்கேன், எல்லாம் நடத்த போறேன். ஆனால் அந்த லேர்னிங் அவுட்கம் சுற்றி தான் நான் பாடம் நடத்த போறேன்னா கேட்கப்படுகின்ற கேள்விகள் இப்போ சொல்றீங்க சார், கொஸ்டின்ஸ் அந்த பிள்ளைங்கள புரிஞ்சிக்க முடியல சார். அப்போ என்னன்னா நாம அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் சார். டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்டீங்கன்னா எங்கள் பிள்ளைங்க சொல்லிடுவாங்க 2+2 = 2 எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 4ன்னு சொல்லிடுவாங்க. அதே குழந்தைகிட்ட உனக்கு நீ வந்து ஒரு கடைக்கு போற, அங்கே ஒரு பொருளை வாங்க 2 ரூபாய்க்கு மிச்சம் எவ்வளோ இருக்கும் என்று சொல்ல கொஞ்சம் அவங்க சிந்திச்சு பார்த்துட்டு அப்புறம் தான் சார் அவங்களால சொல்ல முடிகிறது என்று நீங்க சொல்றீங்க. ஸோ பாடம் நடத்தக்கூடிய அந்த விதம் என்பது எப்படி மாற வேண்டும் என்பது அதான் நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் ஸ்பெசிஃபிக்கா அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கிற மக்களுடைய பயன்பாடு, பழக்க வழக்கங்கள், அவங்க எந்த சோஷியலி எக்கனாமிக் பேக்ரவுண்ட் எப்படிலேருந்து வராங்க உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தா புரியும் சார் அப்படிங்கிறத நீங்க தான் அதை உருவாக்க வேண்டும். இங்க ஏற்கனவே சொன்ன டிஸ்ட்ரிக்ட் பிளான், ஆக்ஷன் பிளான் கொடுத்துருவாங்க. இப்போ டயட் பிரின்சிபல்லாம் பேசும்போது எது சாதனம் வீக்காக இருக்கும், எப்படி நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லும்போது பிளான் கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த பிளானை நீங்கள் தான் டெய்லர் மேடாக உங்களுடைய ஸ்கூலுக்கு தகுந்தப்ப உங்களுடைய பிள்ளைகளுக்கு தகுந்தப்ப எப்படி நடத்த போகணும் அப்படிங்க அதில் தான் சூட்சமே அடங்கி இருக்கின்றது. அதனால நம்முடைய மாவட்ட ஆட்சியர் சொன்ன மாதிரி எப்போதுமே செய்யறதே ரொம்ப ஹார்ட் ஒர்க் அதையே செஞ்சுட்டு இருக்க போறோமா, இல்லை இன்னோவேட்டிவா நம்ம வந்து திங்க் பண்ண போறோமா? இன்னோவேஷன் இஸ் த ஒன் விச் டிஸ்டிங்விஷஸ் பிட்வீன் த லீடர் அண்ட் த ஃபாலோயர் என்று சொல்லும் போது நம்ம லீடரா நம்ம மாறுவோம். லீடரா நம்ம மாற வேண்டும் சார். அந்த ஹெச்எம் வந்து இந்த பாடத்தை இப்படி நடத்தி காமிச்சாங்க சார், நல்ல ரிசல்ட் வந்து சார், நம்மளும் அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியாக இருந்துட வேண்டும். ஸோ இன்னும் வந்து நீங்க குட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய பிளாக்ஸ் எப்படிப்பா பண்ணாங்க, அங்க என்ன, அங்க நமக்கு என்ன தேவைப்படுது, நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு, நமக்கு அவங்க அது இல்லாம என்ன இருக்குது, அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தது என்று சொன்னா அவங்க எப்படி அதை ஓவர் கம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து கலந்துரையாடுகின்ற அளவுக்கு அதை நீங்க செஞ்சுக்கணும். நாம ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்றேன் நான். ஸோ இன் டர்ம்ஸ் எல்லா மாவட்டத்துக்கும் நாங்கள் போகும்பொழுது குவான்டிட்டி பேஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சார் 10th 11th 12th நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் சார் அப்படின்னு சொன்னாங்க. பட் குவாலிட்டியில் அவங்க கோட்டை விட்டுருக்காங்க நான் சொன்னேன். இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி சைடில் இன்னைக்கு நம்ம வந்து நம்பர் 1ஆக இப்போ நம்முடைய திருவண்ணாமலை இருக்குது. உள்ளபடி எனக்கு அது பெருமையாக இருக்கின்றது. நான் இது வரைக்கும் பார்த்த இந்த 13 மாவட்டத்தில் சிங்கிள் டிஜிட்ல நீங்கள் ரேங்க்ல 9th ரேங்க் வந்திருக்கீங்க அப்படிங்கிறது உள்ளபடியே எனக்கு பெருமையாக. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று. பிள்ளைங்களுக்கு வந்து அந்த பாடம் சொல்லி தரும்போது அந்த புரிதலோடு அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பாடத்தை உள்வாங்கி இருக்கிறார்களா அப்படின்னு நாம் பார்க்க வேண்டும். பாடம் சொல்லி தரும்போது அறம் சார்ந்த நான் வந்து
தூத்துக்குடி மாவட்டத்துக்கு போகும்போது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஈவினிங் டைம் இன்ஸ்பெக்ஷன் அப்போ ஸ்கூல் பெல் அடிச்சிருச்சு, பிள்ளைங்கலாம் வெளியில் வராங்க. நான் அப்போ தான் உள்ள நுழையிறேன். நான் வரும்போது ஒரு பையன்கிட்ட கேட்டேன், இன்னைக்கு உனக்கு என்ன பாடம் நடத்தினார்கள் என்று சொல்லும்போது அது சொன்னால் எனக்கு இன்னைக்கு கணக்கு பாடம் நடத்துனாங்க, கணக்கு பாடத்தில் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு அவர் கேட்கணும். இப்போ கணக்கு பாடத்தில் வந்து நான் 2 ரூபா நான் கடைக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன், 1 ரூபாய்க்கு பொருள் வாங்குறேன், கடைக்காரர் மீண்டும் எனக்கு வந்து 2 ரூபா திருப்பி கொடுத்துட்றாரு என்று சொல்கிறாங்க. அப்போ நீ என்ன பண்ண அப்படிங்கும்பொழுது, இல்லை நீங்கள் அதிகமாக கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி அந்த 1 ரூபாய் நான் திருப்பி கொடுத்துட்டேன். ஸோ இதை எனக்கு எங்கள் டீச்சர் சொல்லிட்டு இருந்தாங்க என்று அவர் சொல்கிறார். ஸோ வெறும் அந்த டீச்சரை பொறுத்த வரைக்கும் வெறும் கணக்கு பாடம் மட்டும் சொல்லித்தரல, வாழ்க்கையோட அறத்தையும் அந்த டீச்சர் சொல்லித்தராங்க. ஸோ இது எங்கேருந்து வருதுன்னா, நீங்கள் மனசு வச்சாதான். இன்னைக்கு எனக்கான லெசன் பிளான் இதை நான் பாடத்தை நடத்திட்டேன் வந்துட்டேன்னு இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத அந்த அடிப்படையிலேருந்து சொல்லித்தர வேண்டியது நம்முடைய கட்டாயம். அதான் நம்மளுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பழைய கலை திருவிழா நம்ம கொண்டு வரோம். நம்ம அந்த கலை திருவிழா மூலமாக அந்த குழந்தைங்க என்ன சார் கற்றுக்க போகுது அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தைங்க இந்த கலை திருவிழாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால தன்னம்பிக்கையை கற்றுக்கிறாங்க. ஸோ அந்த தன்னம்பிக்கை என்பது வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களை வந்து அது வந்து நீங்கள் என்ன விதத்தில் சைக்காலஜிக்கலாக பார்த்தோன்னா இட்ஸ் டேரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு த அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து நிற்கும் அந்த குழந்தைக்கு. ஸோ அதை நம்ம வந்து நீங்கள் ஊக்கப்படுத்திருக்கோம். ஸோ அரசாங்கம் சார்ந்து மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சார்ந்து 1ஆம் வகுப்புலேருந்து 3ஆம் வகுப்பு, உங்களுக்கே தெரியும் கொரோனா காலத்தில் அந்த 2 வருஷத்து ஸ்கூலுக்கே போகாத குழந்தைங்களுக்கு அந்த கேப் எப்படி ஃபில் பண்ணோம். சரி, இல்லம் தேடி கல்வின்னு முதல்ல கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் படிப்படியாக கிளாஸஸ் நம்ம திறக்கலாம்னு சொல்லலாம். 2021 நவம்பர் மாதத்துலேருந்து ஸ்கூலே திறக்க ஆரம்பித்தோம். அப்புறம் நம்ம ஃபுல் ஃபிளெஜ்ல வந்ததுக்கு அப்புறமேட்டு உடனடியாக அந்த ஜனவரி மாதம் 2022 ஜனவரி மாதத்தில் எண்ணும் எழுத்தும் திட்டத்தை 1ஆம் வகுப்புலேருந்து 3ஆம் வகுப்பு வரைக்கும் கொண்டு வந்தோம். அதோட ரிசல்ட்டை பார்த்து அதை 5ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். ஸோ அது சார்ந்து கிட்டத்தட்ட 22,931 ஸ்கூல்ஸில் ஸ்மார்ட் போர்டை கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் நம்ம. சார் சில இடத்துல ஸ்மார்ட் போர்டு இருக்கு, பட் ஆனால் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்லைங்கும் போது அதுக்கு தான் உங்களுக்கு பென் டிரைவும் கொடுத்துருவோம். கண்டென்ட்டை நீங்கள் அதில் போட்டு கூட அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் காட்டலாம். நீங்கள் ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது மணற்கேணி ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப் நம்ம கொண்டு வந்துடும். அந்த மணற்கேணி ஆப்பில் வந்து இன்னைக்கு பல விதமான சப்ஜெக்ட் நம்ம வந்து மிக எளிய முறையில் நம்ம சொல்லித்தரோம். ஏன் பல நேரத்தில் சில டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கிற சப்ஜெக்ட் அழகாக எளிதாக புரிய வச்சுட்டு அதை யூடியூப்லேயே இன்னைக்கு அப்லோட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் போயிட்டு சொன்னால், ஏன் ஒரு ஸ்கூல் மட்டும் பயன்பட்டால் போதாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பிள்ளைங்களும் பயன்பட ஆசைப்பட்ட ஆசிரியர் நம்ம உண்டு என்று சொன்னால் அது தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயும் கிடையாதுன்னு நான் பெருமையோடு எடுத்து சொன்னேன். ஸோ அதையும் நாம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். 6, 7, 8 பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட இருந்து இன்புட்டை வாங்கி இன்னைக்கு திறன் அப்படிங்கிற ஒரு அடுத்த கட்ட பயிற்சி. ஸோ அந்த மேக்ஸிமம் பாருங்க, நீங்களும் 6 to 9க்கு இந்த ஸ்லோ லேர்னர்ஸை வந்து எப்படிலாம் நீங்கள் பயிற்சி பண்ணி திருப்பி நார்மல் கிளாஸில் விடுறீங்க அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டு தான் இருக்கேன். ஸோ திட்டம் என்பது எங்கேயும் கேப் இல்லாமல், இப்போ ஹைடெக் லேபுங்கிறது வெறும் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மட்டும் இல்லாமல் நீங்கள் மிடில் ஸ்கூல் லெவலையும் நம்ம கொண்டு வர வேணும். ஸ்மார்ட் போர்டையும் அட்லீஸ்ட் ஒவ்வொரு மிடில் ஸ்கூலில் ஹை ஸ்கூல் லெவலில் கொண்டு போகணும். இப்போ அதையும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டெக்னாலஜி அடாப்ஷன் அப்படின்னு வரும்பொழுது நம்ம மற்ற மாநிலத்தை காட்டிலும் இன்னைக்கு தமிழ்நாடு வந்து இன்னைக்கு ஒரு முன்னேறிய இடத்துல நம்ம இருக்கிறோம் என்று சொன்னால் சும்மாலாம் சொல்லிடல. தமிழ்நாடு வந்து நம்பர் 1 ஸ்டேட், நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் தான் நம்பர் 1 முதலமைச்சர் அப்படிங்கிறது வெறும் வார்த்தையும் பாராட்டு மட்டுமல்ல. இது நான் பாராட்டுவதல்ல, இது முழுக்க பாராட்டுது எங்கே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் இருக்கின்ற பத்திரிகைகள் தான் பாராட்டி கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணம் நாம் கொண்டு வருகின்ற திட்டங்கள், அந்த திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது ஒன்று. அதான் நான் பல நேரத்தில் போகும்போது ஒவ்வொரு டயட் பிரின்சிபல்ஸும் சொல்லுவாங்க, நம்மளோட நாலேஜ் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுலேருந்து ஒரு புதிய திட்டம் வரும் பொழுது அதை அசஸ் பண்ணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தொடர்ந்து அதை மானிட்டர் பண்ணணும் நம்ம. ஸோ இப்போ நீங்கள் சிந்திக்கும் பொழுது புதுசாக ஏதோ ஒரு அமைச்சர் தான் வந்து ஒரு திட்டத்தை கொடுக்கணும், ஒரு அரசாங்கம் தான் திட்டத்தை கொடுக்கணும்னா இல்லை, உங்களுடைய ஸ்கூல் சார்ந்து நீங்களே ஒரு திட்டத்தை நீங்கள் உருவாக்கி, இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரா 2-3 டீச்சர்ஸ் வச்சு நாங்கள் வந்து இப்போ நாங்கள் ஃபோக்கஸாக பண்ணிட்டு இருக்கிறோன்னு, அந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் நீங்கள் ஒரு இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணி அந்த குழந்தைங்களை அடுத்த முறை நாங்கள் ஸ்லாஷ் ரிப்போர்ட்டில் வரும்பொழுது 10, 11, 12 பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் சார், 9க்கு காட்டில் முன்னாடி நாங்கள் வந்துட்டோம் சார் அப்படிங்கிற அளவிற்கான ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு நான் பாராட்டுவதற்கு மட்டுமே வரக்கூடிய ஒரு கூட்டமாக அந்த கூட்டம் அமைந்திட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். நான் ஸோ வருகை தந்திருக்கின்ற டீச்சர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இண்டிவிஜுவல் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டோம். ஸோ அசஸ் பண்ணுங்க, நீங்கள் ஒரு கேஸ் ஸ்டடியாக எடுத்துக்கோங்க, என்ன கேள்விகள் கேட்கப்பட்டது. அது நிறைய இடத்துல சொல்லுங்க சார், இந்த கியூஆர் கோடு எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து ஃபில் பண்ண தெரியல சார் அப்படிங்கிறதுலேருந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் இது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனர் தான். ஸோ அந்த கேள்விகள் எப்படி கேட்கப்பட்டது, இந்த கேள்விக்கு இந்த பையனால பதில் சொல்லணும், இந்த பையன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாப்ல, நல்ல எக்ஸாம் எழுதுவாப்ல, நல்ல மார்க் வாங்குறாப்ல, ஏன் இது தெரியல, அப்போ இந்த கேள்வியை நம்ம மாற்றி கேட்க வேண்டும் என்று ரொம்ப சிம்பிளாக இருக்கிற கேள்வி மாற்றி கூட கேட்டு பாருங்க நீங்கள். ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையான்னு முதல்ல நாம வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய நம்மளோட மிகப்பெரிய கட்டாயம். அதே மாதிரி ஹெச்எம்எஸை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ஸாக போய் நீங்கள் ஒரு ரிவ்யூ பண்ணுங்கள், நீங்கள் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேளுங்க, நீங்கள் என்ன புரிஞ்சுருக்கீங்கன்னு பாருங்கள். நீங்கள் அது சார்ந்து நம்ம டீச்சர்ஸை தனியாக கூப்பிட்டு நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு
ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு அறிவுரை மாதிரி எப்படி பண்ணலாம்னு நீங்கள் பாருங்கள். எதுவுமே இல்லை என்று சொன்னால் வெறும் ட்ரைனிங்க்கு மட்டுமே டயட்டை போய் நம்ம அணுகணும்னு கிடையாது. ட்ரைனிங் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கூட சார் நீங்கள் இதுக்கு சொல்லித்தாங்க சார், இது எப்படி பண்ணலாம்னு சொல்லித்தாங்க கேளுங்க, அவங்களாம் ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ நமக்கு எல்லா ரிசோர்ஸும் ரெடியாக இருக்குது, அதை நம்ம எப்படி பயன்படுத்தி கொள்ள போகிறோம் அப்படிங்கிறது அவங்க கையில் இருக்கின்றது. ஸோ இனிமேட் நீங்கள் வந்து பிஓஸ், பிஆர்டிஸு, டிஓஸ் இந்த மாதிரி இருக்க எல்லாத்தையும் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் இவங்கெல்லாம் உங்கள் கரத்தை வலுப்படுத்துறதுக்கு தான் இருக்கிறாங்க எல்லாருமே. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்டாக இருந்தாலும் அவங்க தான் வந்து உங்களை கண்டுபிடிச்சி சொல்லணும் அவசியம் கிடையாது. உங்களுக்குள்ளே இதை சாஃப்ட்வேர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணலாம் என்பதையும், ஏன்னா களத்தில் அனுபவம் வாய்ந்தவர்கள் நீங்கள் ஒவ்வொருவருமே. ஸோ அதுக்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற ஆய்வுகளை ஒவ்வொரு பகுதிக்காக சென்று நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நடந்து முடிஞ்ச கூட்டத்தொடரில் கூட இன்றைக்கி டெக்னாலஜி வைஸ் அடுத்தது கொண்டு போகிறதுக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உங்களுக்கு தெரியும், ஏற்றால 65 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 2676 ஸ்கூல்ஸில் அங்கே இருக்கின்ற திறன்மிகு வகுப்பறைகள் வந்து அப்கிரேட் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். 56 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 880 லேப்ஸ், ஏற்கனவே இருக்க பழைய லேப்ஸ் எதுவும் அவுடேட்டடாக அதெல்லாம் வந்து அப்கிரேட் பண்ணணும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 160 கோடி ரூபாய் இன்னைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு 2000 ஸ்கூல்ஸுக்கு புதிதாக ஹைடெக் லேப்ஸ் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கம்ப்யூட்டர் பேஸ்டு நம்ம அசஸ்மெண்ட்டும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு ஸ்கூலும் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிற அந்த சென்ட்ரல் யூனிட்ல வந்து நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பட் நீங்களும் அது சார்ந்து பல்வேறு திட்டங்களை எஸ்சிஆர்டி மூலமாக நாங்கள் கொண்டு வந்துட்டு தான் இருக்கோம். பட் நாங்கள் என்ன தான் கொண்டு வந்தாலும் சரி, அதை அப்ளை பண்ணி அதை வெற்றிகரமாக ஆக்க வேண்டியது யார் கையில் இருக்குது என்று சொன்னால் அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருத்தருடைய கையில் தான் இருக்கின்றது. அதே போன்ற தமிழ் என்று வரும்பொழுது நம்முடைய தாய்மொழிக்கு அதிகப்படியாக முக்கியத்துவம் கொடுங்கள். தாய்மொழியில் அந்த பிள்ளைங்க அந்த கான்செப்டை உள் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நாம் சொல்லித்தரக்கூடிய ஆங்கிலத்தில் அதை அவங்க கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. அது எங்கே அப்ளை பண்ணணுமோ அதை அவங்க அப்ளை பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது மிக மிக அவசியம். அதனால தான் சொல்கிறேன் நான், அந்த லைஃப் லெசன் மூலமாக ஒரு லைஃப் மேத்தமேட்டிக்ஸ் மூலமாக அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு நடைமுறையாக ஒரு கதையாக கூட அந்த பாடத்தை நீங்கள் நடத்துவதற்கு இதில் நான் சொல்கிறது நீங்கள் எதுவுமே செய்யலான்னு சொல்லலாம், செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். பட் இருந்தாலும் நான் என் ஸ்கூல் இந்த இடத்துல அப்படி நிற்குது, சரி நான் பார்த்துக்கிறேன் சார் இனிமேட் அப்படின்னு ஒரு உறுதியேற்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திட வேண்டும். ஏன்னா இந்த கூட்டத்தில் முடிச்சு நான் போகும்பொழுது அடுத்தது உங்கள் மாவட்டத்தோட அமைச்சர் தான் நான் தொலைபேசியில் நான் தொடர்பு கொண்டு பேச போகிறேன். பேசும்போது நான் எங்களுடைய ஹெச்எம்ஸ் எல்லாருமே உறுதியேற்றிருக்காங்க. அடுத்த முறை வரும்போது இங்கே இந்த மாதிரி புவர் பர்ஃபார்மன்ஸ் பிளாக்கே இல்லாத ஒரு மாவட்டமாக என்னுடைய திருவண்ணாமலை மாவட்டம் இருக்கும் என்பதை அவர் உறுதி சொல்லியிருக்காங்க என்பதை கண்டிப்பாக சொல்வேன். வருகின்ற 24ஆம் தேதி உங்களுடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஏறத்தாழ 2430 செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போகிறாங்க. அதில் அதிகப்படியாக நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து நீங்கள் எப்படியாச்சும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் போடணுங்கிறத உறுதிமொழி தான் நாங்கள் சொல்ல போகிறோம். நாங்கள் ஸோ அந்த வேக்கண்ட் அப்படிங்கிறது இல்லாமல் அட் த மேக்ஸிமம், ஏன்னா இந்த மாதிரி நல்ல கலெக்டர் கிடச்சிருக்காரு, நமக்கு நல்ல மினிஸ்டர் இந்த மாவட்டத்தை கிடச்சிருக்காங்க, அதை நாங்கள் கொடுக்கும்போது இன்னும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளோடு ஒரு சின்ன ஒரு இது நம்முடைய கலெக்டர் சாரோட கொஞ்சம் அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு டே இன்னைக்கு. அதனால் நான் தமிழ்நாடு என்று சொல்லும் பொழுது வாழ்க என்று சொல்லுங்கள். தமிழ்நாடு, தமிழ்நாடு, தமிழ்நாடு. நன்றி. தமிழ்நாடு. நன்றி.